உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 4/8/2024 முதல் 10/8/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. மறக்காம அமாவாசை பூஜையில் கலந்துக்கோங்க. உங்கள் ஊரில் எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே கலந்துக்கோங்க. நம்ம ஆலயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயிலில் வந்தீங்களா இந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும். இதை உங்கள் வீட்டு வாசலில் வச்சு கட்டினீங்களா 100% மகாலட்சுமியோட அனுகிரகத்தை நீங்கள் உணரலாம். ஓகேங்களா? மறக்காமல் இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணிக்கு பூஜை நடக்கும், வந்துடுங்க. ஓகேங்களா? 6/8/2024 செவ்வாய்க்கிழமை 3ஆம் படை சந்திர தரிசனம், சந்திர பகவானோட தரிசனத்தை பெறலாம். இதை யாரெல்லாம் பார்த்தா நல்லதுன்னா அனைவரும் பார்த்தா நல்லது. அதில் குறிப்பிட்ட யார் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் எல்லாருக்கும் நல்லது தான், ஆனால் இது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம். ஓகேவா? யார் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க. இவங்க 3 பேர்த்துக்குமே சந்திர பகவானோட ஆதிக்கம் அதிகம். அதே போல் சந்திரனோட நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பார்க்கலாம். ஓகேங்களா? இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களா கண்டிப்பாக நல்லதுகள் நடக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. 7/8/2024 புதன்கிழமை ஆடி பூரம் மகாலட்சுமிக்கு வளையல் அலங்காரம் பண்ணி சிறப்பான பூஜை ப்ளஸ் அன்னதானம் பண்ண போகிறோம். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அன்னதானம் பண்ணணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணம் கட்டுங்க. அந்த பணத்துக்கு உண்டான அன்னதானம் நாங்கள் அன்றைக்கி பண்ணிடுறோம். 8/8/2024 வியாழக்கிழமை நாக சதுர்த்தி. கனவுல பாம்பு வர்றவங்க, நாகதோஷம் உள்ளவங்க எல்லாமே நாக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பக்கத்தில் 2 பாம்பு இருக்கும். அவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. 9/8/2024 வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி. மறக்காமல் பெருமாள் கோயிலில் இருக்கிற கருடாவில் போய் வழிபாடு பண்ணுங்கள். பகைகள் விலகி ஓடிடும், பாவங்கள் தீரும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகேவா? கருட பஞ்சமியை வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம கோவிலில் சந்தான லட்சுமி சிறப்பு பூஜை நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. 10/8/2024 சனிக்கிழமை சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் முறையாக கடைபிடிக்கிறவங்க கண்டிப்பாக அன்றைக்கி கடைபிடிச்சிருங்க. முருகனோட பேரொருள் நிச்சயம் கிடைக்கும். அப்புறம் ஒரு மலேசியா நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. 8 நாள் பயணமாக நிறைய பேர்த்த சந்திக்க முடிஞ்சது. 2 பேஜாக தீட்சை கொடுத்தோம். தீட்சை கொடுத்தவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என் பேர் சத்யவாணி. இன்னைக்கு குரு மூலிமா எனக்கு தீட்சை கிடைச்சதுல இது ஒரு அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. யூடியூப் மூலிமா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது தீட்சைனா என்ன அர்த்தம், அது எதுக்குன்றத அவர் தெளிவாக சொன்னது ஒரு பெரிய அதிர்ஷ்ட பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நல்லதாக நடக்கும், பிரபஞ்சம் எனக்கு நல்ல வழியை காட்டுன்னு நம்பிக்கையோட குருவுக்கு நன்றி சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி சொல்லி கொடுத்த குருக்கு நன்றி. இன்னைக்கு இந்த தீட்சை இதுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நல்ல விஷயம் நிறைய நடக்கும்னு நம்புறேன். நான் இங்கே ஸ்பெஷலாக தீட்சைக்கு வந்திருக்கேன். குருவுகள் நல்லா சொல்லி கொடுத்துட்டாரோ அது எனக்கு ரொம்ப அது அந்த தீட்சை அது ப்ரேயர் முன்னாலேயே அது நல்லா லைட்டாக இருக்கும். என் மனசு மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா இருக்கும். தேங்க்யூ. என் பேர் மயூக்கா. நான் என்ன உணர்ந்தேன்னா என்னோட ஹார்ட் ரொம்ப லைட்டாக இருக்குது. நிறையா பாசிட்டிவிட்டி உணர்ந்தேன். ஸோ எல்லாமே நல்லா வரும்னு கேட்டிங்களா என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு? கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே கேமரா எடுத்துகிட்டு போகலை, ஃபோனில் தான் அப்படியே எடுத்தோம். ஓகேங்களா? நம்ம உங்களுக்கு இன்னும் 1 வீக் கழிச்சுட்டு நான் உங்களோட இன்னும் அந்த தீட்சை எடுத்ததை அவங்க அப்ளை பண்ண அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரி மாற்றம் வருதுங்கிறதையும் நம்ம ஒரு நாள் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தீட்சையோட முக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்களா உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அதுக்காக தான். ஓகேங்க. அப்புறம் மலேசியா ஆடி கீர்த்திகை அன்னைக்கு மலேசியாவில் பத்துமலை முருகன் கோயில் போய் தான் மொட்டை அடித்தேன். அது ரொம்ப நீண்ட நாள் ஒரு ஆசை. எப்போ மலேசியா வந்தாலும் நான் மொட்டை அடிச்சிடுவோம், அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஆடி கீர்த்திகை அன்னைக்கு மொட்டை அடிக்கணுங்கிறது என்னோட
எண்ணம். அதனால் நம்ம பிளான் பண்ணது மத்தியானம் பிளான் பண்ணது வந்து 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு வந்து மொத்தம் அடிச்சுட்டு 4-5 மணி ஆச்சு மலை ஏறத்துக்கு. ஏறி 6-7 மணிக்கு அங்கே போயிட்டு கரெக்டாக 6 மணிக்கெலாம் மேலே ஏறிட்டோம். 6-6:30 மேலே சுவாமி வேலோட அபிஷேகத்தை நல்லபடியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அலங்கார பூஜை பார்த்தோம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளி தேர், அப்புறம் சப்பார ஊர்வலம், இது எல்லாத்தையும் கண் குளிர கண்டு கழித்தோம். அதில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, அங்கே அந்த ஓதுவார் ஐயா அப்படியே கணீர் குரலில் பாடுறாரு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கந்தசஷ்டி கவசத்தை எல்லாரு கூடயும் சேர்ந்து சொல்கிறப்ப ஏதோ முருகன் நம்ம கூட பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, கவனிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு சில பேர் வாய்ப்புள்ளவங்க ஒவ்வொரு கீர்த்திகை அன்னைக்குமே அங்கே வந்து விழா பண்ணுறாங்க, கலந்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. தன்னை மறக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். என்னோடய மெம்பர்ஸ், என்னோடய வியூவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சில பேர் மத்தியானமே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க சுவாமியை. ஆனால் அந்த தேரில் வந்து பார்க்கணும், ஏன்னா சாமியை வந்து நம்மளை பார்க்குற நாள். ஓகேவா, அதனால் எதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுக்கிறேன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அடுத்த கார்த்திகைக்கும் போய் பாருங்கள் அப்படிங்கிறதுக்கு தான். தொடர்ந்து 3 கார்த்திகை பார்த்தீங்களாவே உங்களுக்கு முருகனோட பரிபூர்ண அன்பு கிடைச்சிடும். ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும், ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களோட கருமா குறைஞ்சி ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க. செஞ்சு பாருங்கள், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் மலேசியா லாட்ரி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தனி வீடியோவாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் பார்க்காம இருப்பீங்க. ஓகே, எனக்கு அதிர்ஷ்டத்தின் மேலே எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுவே வாழ்க்கையை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஓகேவா, அதுவே ஒரு பொழப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை ஃபாலோ பண்ணால் நம்ம அதிர்ஷ்டத்தை, நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறது அது நம்ம அந்த ரூலை அப்ளை பண்ணால் கிடச்சிக்கலாம். அந்த ரூலை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நான் ஒரு கம்பெனியை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். டோட்டோ 4D அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து, அந்த லாட்ரி கம்பெனி வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2 கம்பெனி இருக்குது, அது எதிர்காலத்தில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்றைக்குமே ஒன்று எடுத்து அதை சரி பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, அவ்வளோ அதை ஃபாலோ பண்ணுறேன். சரி, ஏன் முதல் எடுத்த உடனே டோட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த டீ ஆரம்பிக்கிற எல்லாமே எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் டெக்லைன் ஒரு கம்பெனி கூட தான் டீல் ஆரம்பிக்குது, ஆனால் இந்த டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட்டினா 5 வரும், இவங்களுக்கு கூட்டினா 4 வருவாங்க. ராகோட எண்ணெய் புரியுங்களா, டீயோட எண்ணெய் 4. ஓகேவா, அந்த சூட்சமம் ஏன் அதுக்கு போகாமல் இதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா ராகு ஒன்று கொடுத்தா பிரம்மாண்டமாக கொடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான். சரி, ஓகே. இந்த டோட்டோவோட கூட்டினா உங்களுக்கே தெரியும் 47, அதாவது 4 7 4 7 வரும், கூட்டினா 22 வரும், அதை கூட்டினா 4 வரும் அப்படிங்கிறது. ஓகே, உங்களை மலேசியாவில் ஒரு ரூல் தெரியும் நினைக்கிறேன், டெய்லியெல்லாம் குழுக்கல் இல்லைங்க. அங்கே உங்களுக்கு வந்து வாரத்தில் 3 நாள் தான் குழுக்குவாங்க. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் 3ன்னு கணக்கெடுத்துட்டீங்களா 156 முறை தான் குழுக்களே நடக்கும். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க, 156 வாரம் தான் குழுக்களே நடக்கும். ஓகேவா, அந்த 156 வாரத்தில் தான் நான் வருஷத்தில் 3 முறைன்னு சொன்னேன். அந்த 3ங்கிறது 48 பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 48 நாள் ஒரு மண்டலம். ஓகேவா, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு 4, அந்த 4ஆம் நம்பர் பிடிக்குன்னு சொன்னேன் இல்லையா, 4D. அந்த 4 கூட்டினீங்களா 48 நாளும் 52 வந்துடும் உங்களுக்கு. 52 × 3 கூட்டினீங்களா உங்களுக்கு 156 முறை, அந்த ஒரு வருஷத்துக்கான கணக்கு வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு 48 நாளே நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டங்கிறது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சில ரூல்லாம் இருக்குது. இன்னும் நான் சொல்கிறேன் ரூல், அந்த ரூலை ஃபாலோ பண்ணும். ஓகேவா, அதுக்கு நம்ம ஜாதகம் ஹெல்ப் பண்ணுதா, நம்மளோட நட்சத்திரம் ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணும். ஓகேவா, ஒரு சில இறைத்தன்மையை நமக்குள்ளே உருவாக்கிக்கணும். நார்மலாக அதிர்ஷ்டங்கிறது வேறு, அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுங்கிறது வேறு. புரியுதுங்களா, அதாவது ஒரு சில பேர்த்துக்கு உழைக்காமையே ஒரு சில விஷயங்கள் நடந்துடும், அது அதிர்ஷ்டம்போம். ஒரு சில பேர் உழைத்தால் கிடைக்கும், ஒரு சில பேர் புத்திசாலித்தனமாக உழைச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த புத்திசாலி அந்த 3வது கேட்டகரி தான் நான் சொல்கிறது. ஓகேவா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக போனவங்க அதிர்ஷ்டம் வந்துடும், அவங்க லக் ஆகிடுவாங்க. இன்னொருத்தவங்க டெய்லியும் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க, வருஷம் 365 இதே வேலையை. அப்படி இருக்கவே கூடாது இந்த லைனில் ஒரு சில விஷயம். ஓகேவா, அது கருமா. இப்போ நான் சொல்கிறனால யாரும் நிற்க போகிறதில்ல, நான் வாங்கன்னு சொல்கிறேன் யாரும் வாங்க போகிறதில்ல, ஒரு ரூலை சொல்லிடுறேன். ஓகேவா,
அதுக்கு அடுத்தது நம்ம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த கிளிக் பண்ணி இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு ரூல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் இது கூட பயணிச்சிங்களா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை ஈஸியாக தக்க வச்சுக்க முடியும். சரிங்களா? அதுக்கான ஒரு விளக்கம் தான் இது. இதுக்கு நான் ஒரு சில நட்சத்திரங்கள் பற்றின ஒரு வழிமுறை சொல்லிடுறேன். அதை கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். அன்றைக்கி நீங்கள் எதை செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கும். ஓகேவா? நான் என்ன சொல்லணும்னா, என்றைக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயமும் பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் கிடைக்குன்னா அது தடுக்கிறது உலகத்தில் யாராலையும் முடியாதுங்க. அதை நம்புங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஒன்று பெருசாக ஒன்று இறைவன் கொடுக்கணும்னு நினச்சா அதை தடுக்க முடியாது. அப்போ அது கொடுக்கணுங்கிறதுக்கான விஷயம் கொடுக்கணுங்கிறது இருக்குது. நான் கம்முனே இருந்துக்கலாமானாலும் அதுக்கான முயற்சி பயிற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும். எப்போவாவது ஒரு டைம் அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு விஷயந்தான். ஓகேவா? உங்களுக்கு அதை எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு டைம் ஒரு அந்த மாதிரி நட்சத்திரம் வர நாளில் அந்த கிழமை உங்களுக்கு சாதகமான கிழமையாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த நாள் உங்களுக்கு சாதகமாக்கணும். ஆக்சுவலாக மலேசியாவில் லாட்ரி ஃபாலோ பண்ணக்கூடிய நாள் 3 நாள் தான். புதன், சனி, ஞாயிறு, இந்த 3 நாள் தான் குழுக்களே நடக்கும். புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் ரிசல்ட் வரும். 6, 7:30 அந்த பொழுது சாயிற நேரம். அது போன வீடியோவில் பேசியிருப்பேன், பார்த்துருக்கலாம். அதனால் இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம், நீங்கள் பிறந்த கிழமைக்கும் இந்த 3 கிழமையில் ஒரு கிழமை உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்த்துக்கோங்க. அந்த கிழமை கரெக்டாக இருக்கான்னு அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்களா கண்டிப்பாக ஒரு கிளிக் பண்ணலாம். எடுத்த உடனே பெருசாக பண்ணாதீங்க. ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஷீட் எடுங்க, அதில் ஒரு கிளிக் வரும். உடனே அந்த கிளிக் அதோட அதிர்ஷ்டம் போயிடாது. அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு பெருசாக கொடுக்க தான் ஆரம்பிக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டோமா, இந்த நாள் மறுபடியும் அந்த நாள் எப்போ வருதுன்னு கணக்கு போட்டு நம்ம அந்த நாளில் அடித்து தூக்கலாம். ஓகேவா? இதுதான் ஒரு விஷயம், ஒரு ரூல். இன்னொரு ரூல் இருக்குது. மொத்தம் இதில் ஒரு 5 ரூல் இருக்குது. புரியுதுங்களா? இந்த 5 ரூலையும் அப்ளை பண்ணி இப்போ நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன நானே. அதில் ஒரு ரூலில் ஜெயிச்சிட்டேன், இன்னும் ஒரு 4 ரூலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூலாக நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணி விட்றேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்குங்கிறது எல்லாமே கணக்கு தான், எல்லாமே மேக்ஸ் தான். அதில் போகிற நம்பர் கணக்கு, அதில் வர குழுக்கள் கணக்கு, அதில் வர மேஜிக் கணக்கு, எல்லாமே கணக்கு தான். அந்த கணக்கை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் மெனக்கடணும். இதே ஒர்க்காக நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு ரூலை பிடிச்சிட்டோம், அந்த ரூல் கரெக்டாக அந்த கிளிக் ஆகிடுச்சு, அந்த ரூலை வச்சே நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தொடர்ந்து நம்ம வாராசி பலனுக்குள்ள போகலாம். மென்மையான நம்ம கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த ஒருத்தரோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பார். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 11 சனி பகவான் வக்கர நிலையிலும் 12 ராகுவும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. 6 கூட 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தைங்களால் பிரச்சனைகள் வருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானால் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தை பற்றி கவனிச்சிட்டிங்களா நல்லதுகள் நடக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறது பரவாயில்ல, பொருளாதார ரீதியாக பணவரவுகள் வரும். வந்த உடனே செலவுகள், ஏன்னா அதிசுகாதிபதி 12ஆம் இடமும் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கான வரவுக்கும் செலவுக்கும் சரியாகிறது புரிஞ்சுக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை சமாளிக்கிறதுக்கான தகுதி வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வரும், கோபத்தை குறைச்சிங்களா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து பிரச்சனை, பூர்வீக பிரச்சனை இதெல்லாம் வரும். விசா சம்பந்தமான சிக்கல்கள் வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதே போல் அரசாங்க வகையிலேருந்து தேவையில்லாத விரோதம் பகை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரு கூடயும் கோபத்தை வைக்காமல் அமைதியாக போகிறது நன்மையை தேடித்தரும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இப்போ காத்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சொந்த ஊர்லேயும் திறமையை வெளிக்கொண்டு வரலாம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் உறவுக்குள்ளே வரணமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது புது சொந்தமாக இருக்குது, சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் அதிக ஆர்வம் அதிகரிக்கும், விளையாட்டுத்தனத்தை மாற்றிக்குவீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா போதும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனை இருக்குது, பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள் இருக்குது, அது நீங்கள் போகுது. தாய் வழி உறவினரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது, கவனமாக இருந்துட்டிங்களா நன்மையை தேடிக்கொள்ளலாம். ராசிக்கு 4, 5, 6ஆம் இடங்களில்
சந்திர பகவான் பயணிக்கிறாரு. அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வாரம் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கறது அது சந்திர பகவான். குறிப்பாக இந்த வாரம் நிறையா மங்கள காரியங்களை தலைமை எடுத்து நடத்துவீங்க. நிறையா தான தர்மங்கள் பண்ணி மகிழ்வீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. வயது சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, கவனம் தேவை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக சதுர்த்தி வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாக சதுர்த்தி அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா 6ஆம் இடத்துலையும் 12லையும் ராகு கேதுக்கிறதுனால நாக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பக்கத்தில் இருக்கிற ராகு கேது போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மனமாற்றமும் மன சந்தோஷமும் நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3ஆவது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க. மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்கன்னா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியாவுக்குள்ள இருந்தீங்களும் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க. உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் குரு இருப்பார், 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வெக்கனில் இருந்தாலும் 11ஆம் இடத்துல ராகு இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, கண் சம்பந்தமான பிரச்சனை வரும். பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. பயணம் செய்யும் போது பாதுகாப்பாக பொறுமையாக போயிட்டு வந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மதிப்பு மரியாதை உயரும். கேட்ட இடத்துல கிடைக்கும். மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது. எதிர்பாராத பணவரவு அதீத சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் நடத்தி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாயும் குருவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டமான சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதையும் மீறி நீங்கள் ஜெயிச்சிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிற ஒரு செயல். இந்த செயலில் வெற்றி பெற மூலிமா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கிறங்கிறத உணரலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது தொழிலில் வாடிக்கையாளர்களோட சண்டை, வேலையாட்களோட சண்டை, இந்த பிரச்சனை வரும். இந்த வாரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பருக்கு இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கட்டாயம் லீவ் போடுங்க, நல்லது தான். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தாய் வழி உறவினர்களால் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து பிரச்சனை வரும், கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்களாவே உங்களுக்கு பக்கம் சாதகமாக போடும். இல்லைன்னா சண்டை சச்சரவு, வாக்குவாதம், கோர்ட்டு கேஸ் இப்படி கொண்டாந்து விட்டுரும். கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது இந்த வாரத்தில் நல்லது. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. கடன் பிரச்சனை தீர்க்கலாம். கலைத்துறை சேர்ந்தவர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்குது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவு வரம் தரனா வரம் அமைக்கிறது. மாணவ மாணவருக்கு நண்பர்களால் ஆதாயம் பெருக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அதீத சந்தோஷம் ஏற்படுகிறது. குழந்தைங்களுக்காக நீங்கள் பண்ணுற தியாகத்தை குழந்தைங்க புரிஞ்சுக்கலன்னு ஒரு யாக்கம் இருக்குது. இந்த வாரத்தில் அதை புரிஞ்சு உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. இந்த வாரம் விருந்து விசேஷங்களை கலந்துக்குவீங்க. அதன் மூலிமா நல்லது நடக்கும். நிறையா கோவிலுக்கு போய் தான தர்ம காரியங்களை செய்வீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும். அதாவது கோவிலுக்கு போய் சேவகம் செய்கிறது, உழவார பணின்னு சொல்லுவோம். அதை நாங்கள் அந்த பணி நீங்கள் இந்த வாரத்தில் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கடினமான வேலைகள் கொடுப்பாங்க. கவனமாக செஞ்சு முடியுங்க. மறதி அதிகம் இருக்கும். கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்தில் செஞ்சு முடித்து பாராட்டு பெறுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஆடி பூரமணிக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் செல்வம் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில்
குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3வது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க. மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியாவுக்குள்ள இருந்தீங்களும் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க. உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசி 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 4ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரங்களில், 10ல் ராகு, 12ல் செவ்வாய் குரு, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்லது தான் நடத்துவார். நினைச்ச காரியம் கை கொடுப்பார். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வழக்கு விஷயங்களை வெற்றி உண்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், கோபம் பிடிவாதத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் வெற்றியாகும். பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் செய்து முடிப்பீங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும், அதெல்லாம் மாற்று கருத்தில். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வாங்கின கடனை கட்டுறதுக்கான ஒரு பணம் கிடைக்கும். அதன் மூலிமா கடன் பிரச்சனை குறைஞ்சி மகிழ்ச்சி அடைவீங்க. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல புதிய வேலைக்கான ஒரு அச்சாரம் போடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், சொத்து வாங்கக்கூடிய யோகம், திடீர் பணம் வரக்கூடிய ஒரு யோகமாக அமைகிறது. இந்த வாரம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கும். ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க. அவங்க மூலியமாக காரிய வெற்றி நிச்சயம் கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டு. தூரதேசத்துலேருந்து நல்ல தகவல்களோடு எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு தூரத்து சொந்தத்திலேருந்து வரணம் அமைகிறது. சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு சம்மந்தமாக நீங்கள் தேடி இருக்கிற முக்கியமான பொருள் தூரத்துலேருந்து மிக விரைவில் உங்களை தேடி வர போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் வரவு செலவுக்கு மீறின பிரச்சனைகள் இருக்குது. குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருக்கிறீங்க. மிக விரைவில் அந்த குழப்பங்கள் தீரும். உறவுகள் எல்லாம் பகையாக வராங்க. சகோதரன் சகோதரிக்குள்ள சண்டை சச்சரவு வருது. செலவுகள் அதிகம் ஆகுது. அவங்க குடும்பத்தில் மங்கள காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு பயத்தில் இருப்பீங்க. பயப்பட தேவையில்லை. கட்டாயம் உங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ண ஆண்டவர் இருக்கிறாரு. ஆடி போகிற அன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி நினைங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் சுறுசுறுப்பாக செஞ்சு பாராட்டு பெறுவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஆடி போகிறதன்னைக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போகிறது கட்டாயம். அதை முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3வது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க. மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியாவுக்குள்ள இருந்தீங்களும் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க. உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும்.
கடமை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் இருப்பார், 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 3ஆம் இடத்துல கேது பகவான், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையில், 9ல் ராகு பகவான் இருப்பார், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருப்பார். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும். கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்த நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே மைண்டு ரிலாக்ஸாகவே இருக்காது, குழப்பிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு தேயும் வளருங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு நிலையாக அவங்கள இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நிலையை நோக்கி இருக்கணும். ஏதாவது ஒரு கவனம் அதாவது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏதாவது ஒரு தியானத்தை பழகிக்கோங்க, ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த வாரம் பரவாயில்ல, அடுத்த வாரம் சோகம், இந்த வாரம் சந்தோஷம், அடுத்த வாரம் சோகம், இப்படி அதாவது ஒரே நேர்கோட்டில் போகாது. ஒரு வாரம் அப்படியே ரொம்ப ஹைஃபையாக இருப்பீங்க, அடுத்த வாரம் ரொம்ப லோ ஆகிடுவீங்க. இது உண்மையா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு அஷ்டம சனி பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். காரிய தடை ஏற்படும், பண வரவு தடையாக இருக்கும், எதை செஞ்சாலும் ஒரு குற்றம் வரும், திட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. இப்போ அதனால் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம்லாம் நல்லாவே ஹெல்த்து பார்த்துக்கணும். ஹெல்த் ப்ராப்ளங்கள் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. இந்த நேரத்தில் பயம் ஜாஸ்தியாகிடுச்சு, பயத்தை குறைச்சிக்கோங்க, மனசை நல்லா வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பரவாயில்ல, கூடவே குரு இருக்கிறதும் பரவாயில்ல. பண வரவு வருது, நல்லபடியாக செலவு பண்ணலாம். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை உயர்த்து, நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனால் அலைச்சல் இருக்கும். ஒரு காரியம் நடக்குன்னா ஒரு இருமுறை செஞ்சால் தான் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்த் அந்தளவுக்கு தக்க வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஒரு சோம்பேறித்தனம், தூணுங்கிற எண்ணமே அதிகம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரத்தில் குழந்தைங்க மீது அதீத கோபப்படாதீங்க, அவங்கள அடிக்காதீங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கும் சண்டை அதிகமாக வருது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனையும், மோசம் போகிற இடத்துல சிக்கலும் உருவாகும், புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரத்தில் காரம் அதிகம் சாப்பிட்ருவீங்க, உங்களை அறியாமல் எரிச்சல், புண்ணு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். ஆனால் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வருமானம் வருகிறது, நண்பரோட உதவியால் வருது, நண்பருக்கு நன்றி சொல்லுங்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உறவுக்குள்ள திருமணம் ஏற்படுகிறது, வாழ்த்துக்கள். மாணவருக்கு புதிய விஷயத்தை நோக்கி உங்கள் பயணம் இருக்குது, அந்த பயணம் நீங்கள் நினைச்சதை நடத்தி வைக்கும். இல்லத்தரசிகளுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும். உறவுக்குள்ளே பிரச்சனை வருது, மூத்த சகோதரன் சகோதரிக்குள்ளே சண்டை வருது, அது வராமல் பார்த்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக பிரச்சனையாக இருக்குது. பணம் ஆட்டியும் கடன் வாங்கிடாதீங்க, கொடுக்க முடியாது. அக்கம் பக்கத்தாலும் உண்மையை பேசிடாதீங்க, அது உங்களுக்கே அவமானமாக போயிடும். உங்களோட பழைய ரகசியம் ஒன்று இந்த வாரத்தில் வெளியாகிடும், அதன் மூலிமா கஷ்டங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வருது, அதை குறைச்சிக்கிறது நல்லது. அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நாக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, மனசு மாறி நல்லதுகள் நடக்கும். 3ஆம் பிறையை கட்டாயம் தரிசனம் பண்ணணும், மறக்காமல் தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான செயல்னா மாதம் 3ஆம் பிறை தரிசனம் பண்ணுறது. அதை செஞ்சிங்களாவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடகராசிக்காரருக்கு பணம் வேணும்னா ரகசியம் என்னன்னா, அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போங்க. சூரியனும் சந்திரனும் சேரனால அமாவாசை. உங்களுக்கு தனகாரகன், அதாவது சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய நாள், 2 கூடையவங்க கூட சந்திரனும் சேர நாள் தான் அமாவாசை. இப்போ சந்திரன் ஆட்சி பெறுவார், உங்கள் வீட்டில் தான் இருப்பார். ஏன்னா இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2 கூடையவங்க கூட வரும்போது பணம் சேரும். இந்த ஆடி அமாவாசை கடகராசிக்காரங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, புரியுதுங்களா? ஆனால் ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணுங்கள். உங்களால் 1 லட்சம் பேர்த்துக்கு அன்னதானம் பண்ண முடியும். எப்படிங்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க, விநாயகருக்கு பின்னாடி கடலை சக்கரை வாங்கி தூவி விட்டு வந்துடுங்க, 1 லட்சம் எறும்பு சாப்பிட்றோம். ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும். மறக்காமல் அதை செஞ்சுருங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும், ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது,
ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3வது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க. மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியா குழந்தைகளும் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க. உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் புதன் சுக்கிரன் இருப்பார். 2ஆம் இடத்துல கேது பகவானும், 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையிலும், 8ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். ராசிநாதன் 12ல் மறைஞ்சிட்டாவே நல்ல விஷயங்கள் எதுவும் தெரியாது, கெட்ட விஷயங்கள் வந்துடும். நல்ல விஷயம் வரதுக்கு முன்னாடி கெட்ட விஷயம் உங்களை முந்திக்கிட்டு வரும். அதுதான் அந்த வாரத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம். தலைமை பதவியில் இருக்கிறவங்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. ஹெல்த் வகையில் பிரச்சனை, ரொம்ப கவனமானுங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு அவமானங்கள் வரும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக வேறு வகையில் ஒரு சில அவமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். வாடிக்கையாளர் மீது கோபம், பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க. அவங்களே உங்களை காயப்படுத்திடலாம். ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துட்டிங்கன்னா இருக்கிற பேரை காப்பாற்றிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு குழந்தைங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். சொத்தால் ஒரு சில பிரச்சனை வரும். இடமாற்றம், தொழில் மாற்றம் நடக்குது, கவனம் தேவை. இந்த வாரத்தில் நீங்கள் எதை யோசித்தாலும் அது ஆப்போசிட்டாக நடக்கும். உங்களுக்கு எதிரான நிறையா விஷயங்கள் நடக்கும். ஹெல்த் உங்கள் பேச்சையே கேட்காது. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துட்டிங்கன்னா எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரிய தடை ஏற்படும். எந்த காரியம் செஞ்சாலும் சின்ன சின்ன தடைகள் வரும். தடை வராததுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணவே நல்லது நடக்கும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதே போல் கருட பஞ்சமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா உங்களுக்கு தீராத பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். குலதெய்வத்தை நினச்சி உங்கள் வீட்டிலேயே வழிபாடு பண்ணாலும் தீராத பிரச்சனையும் தீர்ந்துடும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை காத்திருக்குது. அதுக்கு ஒரு சின்ன தடை தான் இருக்குது. மிக விரைவில் அது ஓகே ஆகிடும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு ஆடி 18க்கு மேலே நல்ல வர்ணாமை ஆரம்பிக்க போகுது. நினைச்சபடி கல்யாணம் நடக்கும். காதல் வெற்றி அடையும். மாணவ மாணவியருக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சில நண்பர்களால் அவமானம் சந்திக்கணும்னு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில நண்பரை விட்டு போவாங்க உங்கள் கூட சண்டை பண்ணிக்கிட்டு. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் மனமகிழ்ச்சி குறையும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. சண்டை சுற்றல் வருது. வீண் வாக்குவாதம் வருது. வீண் பழிச்சொல் வருது. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல வேலையில் மட்டும் கவனமாலுங்க. உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஆகலை. அதனால் புதிய வேலை தேடுறனாலும் தேடிக்கோங்க. இல்லைனா இருக்கிற வேலையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு சமாளிச்சுக்கலான்னா அவர் சொல்கிறத நீங்கள் கண்டுக்க வேண்டாம். அவருக்கான அங்கீகாரம் கொடுக்காம நீங்கள் உங்கள் வேலையில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களாவே நல்லது நடக்கும். இதோட வழிபாடு பண்ண வேண்டிய நாள் கருட பஞ்சமி அன்னைக்கு குலதெய்வ கோயில், இஷ்ட தெய்வ கோயில் வழிபாடு பண்ணுங்கள். புண்ணியம் கிடைக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகாயாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3வது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க. மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியா குழந்தைகளும் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க. உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். கனிமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல
செவ்வாய் குருவும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார். 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் வக்கரநிலையில் இருக்கார். அவர் ஒரு சில தடைகளை உருவாக்கிட்டு இருக்காரு. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வருது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வருது, முடி சம்மந்தமான பிரச்சனை வருது. இதெல்லாம் கவனிச்சிட்டிங்களாவே கொஞ்சம் நல்லதுகள் நடக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. முடி கொட்டும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தலையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், சின்ன காயம் பொடுகு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலுக்கான செலவுகள் பண்ணுவீங்க, தொழில் முன்னேற்றத்துக்கான வழியை தேடுவீங்க. அது நண்பர்கிட்ட உதவி கேட்குறீங்க, அது நிச்சயம் கிடைக்கும். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்லது தான் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, நினச்ச காரியங்கள் கை கொடுக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபம் அதிகம் இருக்கும், நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும், வண்டி வாகனம் மாற்றுவீங்க, இல்லை புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உறவுகளுக்கு ஏதாவது பெரிய நல்ல விஷயம் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது. நகை நட்டு எடுக்கக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்கு, அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். உங்கள் தொழிலில் பன்மடங்கு விரிவுபடுத்தலாம், நல்ல காலம் வந்துருச்சு, பயன்படுத்துங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சில காரிய தடை ஏற்படுகிறது, அது வராமல் இருக்கிறதுக்கு இஷ்டதெய்வ கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிவிடுங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு 12 சுக்கிரன் இருந்தாவே திருமண தடை ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் 5 நெய் விளக்கு வைத்து வழிபாடு பண்ணால் புண்ணியம் கிடைக்கும். மாணவ மாணவருக்கு நண்பர்களால் கஷ்டம் நஷ்டம் வரணும்னு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, வரவுக்கு மிக செலவாக இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளமும் வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே சுக்கிரன் உங்களுக்கு 12ல் இருந்தார்னா பிரச்சனை வரும். ஏன்னா 2 கூட 12ல் இருந்துட்டாவே குடும்பம் தனம் வாக்கு இது 3ம் சரியாக ஒரு வாக்கை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் கொடுக்கும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, கெட்ட பேர் வந்துடும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக தட்டிங்கன்னா நல்லது. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரியாக இருக்கிறத புரிஞ்சுட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நாக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு போயிட்டு வந்துடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க, யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3வது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க, மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்கன்னா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க, உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். துடிப்பும் நேர்மை உள்ள துளாராசினியர்களே, இந்த ஒருத்தரோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவானும், 8ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 12ஆம் இடத்துல கேது இருப்பார். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாரமாக மாறப்போகுது. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்துல பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும், வராத பணம் கைக்கு வரும், மகிழ்ச்சியை தேடித்தரும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும், வியாபார வளர்ச்சியும் வருமான உயர்வும் நிச்சயம் கிடைக்கும். வேலைக்கு செல்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷனும் நிம்மதியும் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் திடீர் பணம் வர வந்து அதிர்ஷ்டத்தை கூட்டும், எதிர்பாராத சந்தோஷங்கள் நடவும், சொந்த பந்தங்கள் இடத்துல மதிப்பு மரியாதை உயரும், பிரிந்து சென்றவர்கள் இணைவீங்க, பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும், அதன் மூலிமா காரிய வெற்றிகள் நடக்கும். வாழ்த்துக்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக வருகிறது, அதன் மூலிமா காரியத்தை சாதிச்சுக்கோங்க. பணத்தடைகள் நிவர்த்தியாகி ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி வரங்கள் மூலமாக வரன்னு தெரிஞ்சிங்கன்னா நல்ல வரணம் அமையும். மாணவருக்கு உங்கள் சீனியர் கூட சின்ன சின்ன வாக்குவாதம் வருகிறது, அதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும், தங்க நகை வீடு வந்து சேரும், பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஒரு பெரிய காரியத்தை சாதித்த ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள நடக்கும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது இந்த வாரம். குடும்பத்தில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் இறையர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது.
ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக வரப்போகுது இந்த வாரம். இந்த வாரத்தில் நிறைய நல்லவங்களை சந்திப்பீங்க. அது மூலிமா காரிய வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் உண்டு, எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த வாரம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவே உங்களுக்கு இருக்குது. ஹெல்த் மேலே மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. ஆடி போகிற அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது சிறப்பு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3வது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க. மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியா குழந்தைகளும் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க. உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும், 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 11ஆம் இடத்துல கேது இருக்காரு. இந்த வாரம் ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகள் வருகிறது, கவனம் தேவை. எதனால் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களாவே நல்லது. குழந்தைங்களும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, பணம் வரவும் சரியாக வரல, பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குதே தவிர தீர்வுகள் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே தெரியும். அதனால் ஆழமாக யோசித்து நல்ல விதமாக முடிவெடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன தடைகளால் உங்களோட கஷ்டங்கள் அதிகரிக்கும். அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழியை தேடிக்கோங்க. எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். பிரச்சனைகள் மாறும், கவலைகள் தீரும். ஒரு பெரிய வெற்றி உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வரப்போகுது. இந்த வாரம் எதிர்பாராத நண்பர்கள் மூலிமா நல்லதுகள் நடக்கும். சொத்து பிரச்சனை தீர்வு வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக மாறப்போகுது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் நல்லது. சனி பார்க்கறதுனால வரவேண்டிய வரம், சனி பகவான் பார்க்கறதுனால வரவேண்டிய பணம் தாமதமாக வருகிறது. அதுக்கேற்ற மாதிரி உங்களை திட்டமிட்டு கொள்ளுங்க. அதுதான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. அப்போ நீங்கள் தான தர்ம காரியங்கள் அப்பப்போ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறத உணர்வீங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சோம்பேறித்தனம் வருகிறது. அதை நீங்கி புரிந்து கொண்டு செஞ்சீங்களா வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகள் கஷ்டங்கள் வரக்கூடிய வாரமாக இருக்கனால புரிஞ்சு நடந்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வருகிறது, அது வராமல் தவிர்த்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு வைத்திய செலவுகள் வருகிறது. மன வருத்தமும் மன கஷ்டமும் கொடுக்குது. குழந்தைங்களுக்கான படிப்பு செலவு அதிகரிக்க போகுது. கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணி மீதி பண்ணிக்கிறது நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய நண்பர் மூலிமா ஒரு காரியம் ஓகேயா இருக்குது, அது உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வர்ணம் அமைக்கிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் நோக்கி உங்கள் பயணம் இருக்கிறது, அதைவே கண்டினியூ பண்ணுங்கள், நல்லது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறது. தந்தை வழி உறவினரால் பகை விரோதம் வருகிறது, கவனமாக இருந்துக்கோங்க. உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கோபம் தான் உங்களை விட்டு போக மாட்டேங்குது, அடிக்கடி ஒரு பெரிய கோபம் இருந்துகிட்டே இருக்குது. குரு பார்த்தாலுமே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக தட்டிங்கன்னா எதிர்காலம் நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்மை தரும். குழந்தைங்களால் ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படும். குழந்தைங்களை அடிக்காதீங்க. குழந்தைங்களை அன்பாக பார்த்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை வந்தாலும் ப்ரமோஷனுக்கு பஞ்சம் இல்லை, வருமான உயர்வும் நிச்சயம் உண்டு. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய சஷ்டி விரதம் கடைபிடிங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3வது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க.
மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியா குழந்தைகளும் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க, உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். தைரியமான என்ன கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார் வக்கர நிலையில், 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார், 6ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருப்பார், 8ஆம் இடத்துல சூரியன், 9ல் வந்து புதன் சுக்கிரன், 10ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வாரம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 9 கூட 8ல் இருந்துட்டாவே பிரச்சனை, தலைமை பதவியில் இருக்கக்கூடியமா பிரச்சனை வரும். அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக வருவாங்க. தேவையில்லாமல் சின்ன விஷயமா போகிறது பெரிய விஷயமா மாட்டி உங்களை ஒரு கஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்புறம் 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறாங்க, நீங்களே மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்க மாட்டீங்க, கோபதாபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க 10ஆம் இடத்துல கேதுக்குனால தொழிலில் ஒரு நிலையான நாட்டம் இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். அதுக்கு சுயஜாதை பார்த்து அதுக்காக முடிவு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல வேலையை தவிர மற்றது எல்லாத்துலேயும் கவனம் இருக்குது. அதுக்கு அந்த பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சகோதரன் சகோதரிகால பிரச்சனை, பகை, விரோதம் வருது. சொத்து பிரச்சனையும் நில பிரச்சனையும் வருகிறது. ஒரு சிலருக்கு குடும்ப பிரச்சனையும் வைத்திய செலவுகளும் வருகிறது. கொஞ்சம் பார்த்து கவனமாக தட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் பொறுமை எவ்வளோ அவசியமோ அந்த அளவுக்கு கடைபிடிச்சிங்கன்னா நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்க பணம் முதலீடு பண்ணுறதை ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், அதுதான் அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு கடவுள் ஏதாவது ரூபத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவு மூலமாக வரம் தேடினா நல்லது நிச்சயமாக நடக்கும். உறவு மூலியமாக தான் கல்யாணம் நடக்குது, உறவுக்காரங்களோட அனுமதியோடு தான் நடக்குது. காதலிச்சிட்டவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் குறையுது, ஞாபகம் மறதி வருகிறது. சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஜாஸ்தியாகுது. கணவர் உங்கள் பேச்சை கேட்கல, இல்லை நீங்கள் அவர் பேச்சை கேட்கல, இந்த பொழப்பாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திருசக்தி மன்றம் கும்பகோணத்தில் இருக்குது, பட்டீஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்தில். அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களாவே உங்களுக்குள்ள ஒற்றுமை ஜாஸ்தியாகும். இல்லைனா டைவர்ஸு பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு போய்டும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி கூட பிரச்சனைகள் வருது, ஓனர் கூட பிரச்சனை வருது, அது வராமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா இருக்கிற வேலையை விட்டு புதிய வேலையை தேடிக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் 3ஆம் பிறை பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். குறிப்பாக கந்தசஷ்டி கவசம் கேளுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 4ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி சாயங்காலம் 8:25 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனம் தேவை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3ஆவது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க. மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியா குழந்தைகளும் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க, உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். மகத்தான இனம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசி 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 7ஆம் இடத்துல சூரியன்,
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் 9ல் கேது இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால தடைகள் அதிகம் இருக்குது. அவர் வக்கரங்களில் இருக்கிறாரு. அந்த வக்கரம் ஆக ஆக உங்களுக்கு அதீத பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்குது. பணத்தடைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கடன் கட்டவே முடியல. ஏதாவது ரூபத்தில் ஒரு தடை வந்துட்டு இருக்குது. அதுக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். முன்னோர்களோட இருக்கிற ஜீவசமாதி இடத்துக்கு போயிட்டாங்க. அதாவது அவங்க தாத்தா பாட்டி இறுதியாக இருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதாவது கல்லறைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அந்த இடத்துக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்க. அவங்கள நினைவாக வச்சு சாமி கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அது இறையாடலால் நல்லது நடக்கும். அதே போல் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை ஆட்கள் சரியாக அமைய மாட்டாங்க. நம்பகத்தன்மையான ஆள் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆடி 18 முடிஞ்சிருச்சு. இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் வந்திருக்குது. அதே சமயத்தில் இப்போ தேட வேணால் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தேடுங்க, நல்லது அமையும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு பயணங்களால் நல்லது நடக்குது. ஆனால் பயணம் செய்ய தயங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பயணம் தயக்கம் இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா ஒரு பெரிய வருமானத்தை சம்பாதிச்சிடலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தூரத்துலேருந்து பயணம் ஏற்படுது. நண்பர்களே எதிரியாக வராங்க. உறவுக்கும் நண்பர்களுக்கும் பிரச்சனை வருது. குறிப்பாக பெண் தோழிகளால் அவமானம் கஷ்டங்கள் வருகிறது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை சேர்ந்தவருக்கு ஒரு சில வாய்ப்பு கடினமாக இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கன்னி பசங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாக இருந்தாலும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நல்லது நிச்சயம் நடக்கும். மாணவ மாணவிக்கு படிப்பில் ஒரு சில தடை இருந்தாலும் காரியத்தில் கண்ணா இருப்பீங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைங்க வகையில் அடிக்கடி பிரச்சனைகள் வருது. கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது. பயணங்களால் சிக்கல் ஏற்படுகிறது. பயணங்களை பாதுகாப்பாக பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரம் உறவுகளால் பிரச்சனை. தந்தையோட வீட்டுக்கு போயிட்டவங்க, தந்தைக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்க போகுது இந்த வாரம். ஆனால் அவர் ஆரோக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவருக்கான அக்கறையாக பேசுங்க ஃபோனில், நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. இருக்கிற வேலையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கோபத்தை குறைச்சிங்கன்னா நல்லது. அவர் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கிறத இனிமேல் புரிஞ்சுக்குவீங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நாக சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3வது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க. மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியாவுக்குள்ள இருந்தீங்களா அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க. உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். குபேரக்கூடிய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்கள் தெளிவாக ராசியில் சனி பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 8ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். உங்கள் ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால தடை தாமதம் இருந்துட்டு இருக்கிறத உணர்வீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும்போது ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா நல்லது நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நிறைய நெகட்டிவிட்டி வந்துட்டுருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் ஒப்பந்தத்தில் மாட்டிக்காதீங்க. ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழிலை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரும். கூட உதவுறாங்க. நகையை அடகு வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க, அந்த நகையை திருப்ப முடியலன்னு ஒரு சில பேருக்கு கவலை இருக்கும். மிக விரைவில் திருப்பிடுவீங்க. கஷ்டங்கள் நீங்கள் சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக மாறப்போகுது. வேலைக்கு செல்கிறவங்களுக்கு பாராட்டு பரிசுகள் கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் உங்கள் பாஸுக்கிட்ட கோச்சிக்காதீங்க. ஈகோவை பண்ணி அவரை கோவப்படுத்திடாதீங்க. அவர் ஏதாவது வகையில் காயப்படுத்தாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க வகையில் ஏதாவது விரோதம் பகை வருகிறது. எல்லா ரூலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஏதாவது வகையில் உங்கள் மேலே கேஸ் வந்தாலும் வழக்கு விஷயங்களுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு சாதகமாக முடியாது.
உங்களுக்கு எதிராக முடியறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. உங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி, குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரியாக மாறுறாங்க, நண்பர்களோட பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிட்டுக்குது, நல்லா நம்பிட்டு இருந்த நண்பனே உங்களுக்கு எதிரியாக மாறுறான். கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் பொருளாதார ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது, சொத்து பிரச்சனை வருகிறது, கவனமாக எதிர்கொள்ளுங்க, நல்லது நடக்கும். எதையுமே நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டுங்களா 100% நல்லது நடக்கும். இல்லைனா பண விஷயத்தில் ஒரு பெரிய லாஸை சந்திப்பீங்க, கவனம் தேவை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்து கதவை தட்டுது. நீங்கள் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க, சீக்கிரமாக திறந்து எல்லா விஷயத்தையும் அள்ளிக்கோங்க. கன்னி கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் உறவுக்குள்ள திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்ல இடத்துலேருந்து வரணும் அமையும். மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது, உங்கள் சீனியர்கிட்ட பாராட்டுகள் பெறுவீங்க, அவங்களோட உதவியால் நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நினைச்ச காரியம் கை கொடுக்குது. அதே போல் உங்களை சுற்றி ஒரு பகை இருக்கிறத உணர்ந்துக்கோங்க, உங்களை எல்லாம் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். இல்லைனா ஒரு பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருந்தீங்களா நல்லது நிச்சயமாக நடக்கும். இல்லைனா ஒரு பெரிய சிக்கலில் நீங்கள் மாட்டி ரொம்ப வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க, ஒரு பெரிய அவமானம் வந்துடும். ஹெல்த்தையும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்லது. யாரை நம்பிட்டு இருக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு உதவ மாட்டாங்க, அதனால் பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருவீங்க. அதனால் ரொம்ப ஒருத்தரை நம்ப வேண்டாம். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் கவனித்து நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் நாக சதுர்த்தி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். 3ஆம் பிறை பார்த்தாலும் புண்ணியம் கிடைக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா, இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க, யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா, அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3ஆவது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க, மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும், அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியாவுக்குள்ள இருந்தீங்களும் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க, உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக மீனராசி நேயர்களே, இந்த ஒருத்தரோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருப்பார், 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பார், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருப்பாங்க, 7ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 வரைக்கும் சந்திரன் பண்ணுறது நல்லது, நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கும், ஒரு சுமூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வருகிறது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. செலவு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகலை, செலவு வந்துக்கிட்டே இருக்குது, செலவு கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க. கொஞ்சம் பணம் எடுத்து வைங்க, எடுத்த உடனே ஒரு குபேரன் சுவாமிகிட்ட கொஞ்சம் பணம் எடுத்து வச்சு பழகிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு ஒரு ரூல், ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா கற்றுக்கிட்டு அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பணம் மீதியாகிறது நீங்கள் உணர்வீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கூட விரோதம் பகை வருகிறது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு வேலையாட்கள் உங்களை விட்டு போவாங்க, அதுக்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய வாரம், அதனால் அவர்கிட்ட கோவிச்சிக்காமல் இருந்துட்டீங்கன்னா நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு புதிய வேலை தேடிக்கிறது நல்லது. இருக்கிற வேலையில் குழப்பம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் சம்மந்தமான விஷயத்தில் லாக் ஆவீங்க, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் நிறையவே கவனமாடுங்க. ரொம்ப அலைச்சலாக இருக்கீங்க, கொஞ்சம் அலைச்சலை குறைச்சிக்கிறது நல்லது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, வயிறு சம்மந்தமான பிரச்சனை வருகிறது, நண்பர்கள் பெண்களால் அவமானம் வரணும்னு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் வண்டி வாகனத்தில் மெதுவாக போயிட்டு வாங்க, வண்டி வாகனம் சர்வீஸ் விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நிச்சயமாக இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் இன்னும் தடையாக தான் இருக்குது, அது வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்களா திருமணம் சம்மந்தமான சிக்கல் ஏற்படுகிறது, கொஞ்சம் கவனமானுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் பஞ்ச தெய்வம் ஏற்று வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். மாணவருக்கு நண்பர்களால் அவமானம் சந்திக்கணும்னு இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இல்லைனா ஏதோ ஒரு பெரிய கெட்டப்பேரை உருவாக்குவீங்க. இல்லத்தரசிகளுக்கு கணவன் மனைக்குள்ள சண்டை விரோதம் பகை வருது, பயணம் போது ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்க நல்லது. சின்ன சின்ன வாக்குவாதம் வேண்டாம். உறவுக்காக பிரச்சனைகள் வருகிறது, அக்கம் பக்கத்தாரிடம் விரோதம் பகை வருகிறது,
கொடுக்கல் வாங்கல ஒரு பெரிய சிக்கலாகி போயிடுது. ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால் குடும்பத்துக்கு தெரியாமல் எதுவும் செய்ய வேணாம். இவ்வளோ காலம் தெரியலாம் கூட இப்போ சும்மாவது சொல்லி வச்சுட்டிங்கன்னா இருக்கிற பெரிய பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய லாக்கில் போய் மாட்டிக்குவீங்க. கவனம் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு உங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்கள் வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த நேரம் உங்கள் வேலையை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற வேலையை விட்டு புதிய வேலை தேடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் அமாவாசை அன்னைக்கு கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேர மகா யாகம் நடக்கும். இந்த யாகம் பகல் 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த பொருள் கிஃப்ட் பாக்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதோட கட்டணம் 100 ரூபாய் தான். இந்த பொருளை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட யாகத்தில் வச்சு வாங்கிட்டு போகிறீங்க. யாகத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். 2 மாதம் வீட்டிலேருந்து 3வது மாதம் கொண்டாந்து மறுபடியும் யாகத்திலே போட்டுறீங்க. மறுபடியும் கடையில் அதாவது நம்ம கோவிலில் வாங்கிட்டு போகிறீங்க, மறுபடியும் கொண்டு வந்து யாகத்தில் போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும். அப்படி ஒரு பந்தத்தை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில் இருக்கிற ஆதி மகாலட்சுமிக்கு வளையலால் அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம். இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆடிப்பூரத்தன்னைக்கு 16 லட்சுமி அருள் புரியும் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கும் அன்னதானத்தில் நீங்களும் பங்கு பெற்றீங்களா உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் இந்தியாவுக்குள்ள இருந்தீங்களாம் அனுப்பி வைக்கிறோம். அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே உங்கள் பேர் நட்சத்திரம் பண்ணுங்கள், கூடவே உங்களோட அட்ரஸையும் அனுப்புங்க. உங்களுக்கான பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அவர்களோட மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.